தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார். அத்தியாயம் 7. அண்டை வீட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே. கிறிஸ்மஸ் நெருங்கி வந்தது. ஒரு நாள் என் பாட்டி மிஸ் லாட்டி காஃபி வழங்கிய பிறகு வாயை சுளித்தாள். வீட்டில் ஆண்கள் என்ற பெயருக்கு தகுதி படைத்தவர்கள் இருந்தால் அவர்கள் வெளியே போய் காட்டு வான்கோழிகள் சிலவற்றை பிடித்து வரட்டும் என்று சொன்னாள். இந்த வருஷம் இறைச்சி விலை பயங்கரமாக ஏறிவிட்டது. ஒரு ராத்தல் 10% என்ற விதத்தில் பணம் கொடுத்து நான் வான்கோழி வாங்கப் போவதில்லை. வேண்டுமானால் அதை வேட்டையாடி வாருங்கள், இல்லையெனில் இந்த வருஷம் அது வேண்டாம் என்று பாட்டி குறிப்பிட்டாள். தாத்தா காப்பி கோப்பையை மேலாக என்னை நோக்கி கண்வெட்டினார். தான் புகைப்பிடிக்க வேண்டியிருப்பதால் திண்ணைக்கு சென்று மீதி காப்பியை பருகப் போவதாக கிளம்பினார். வீட்டினுள் புகைப்பிடிப்பது பற்றி மிஸ் லாட்டிக்கு திட்டவட்டமான கருத்துகள் உண்டு. அவள் புகைப்பது விதிவிலக்கு. அவளுக்கு ஆஸ்மா இருந்தது. அவள் நெஞ்சுவலிக்கு மருந்தாக கியூபாப் சிகரெட்டுகள் பிடித்தாள். நானும் மிக சிறிய பிராயம் முதல் கியூபாப் பிடிக்க கற்றுவிட்டேன். தனது நாற்காலியில் அமர்ந்து புகையிலையை பற்ற வைத்ததும் தாத்தா சொன்னார், ஒரு பெண் பிள்ளையோடு வாழும் ஆணின் பாடு படு சிரமம்தான். இவளையும் இவள் போஷிப்பையும் விட்டுவிட்டு சிறிது காலம் வெளியே போவதுதான் நல்லது. இது கடுமையான வாழ்க்கை பையா. இதை நீ சீக்கிரமே உணர்வது நன்று. காட்டில் ஒரு வாரம் கழித்துவிட்டு நாம் இப்போதுதான் இங்கே வந்தோம். ஒவ்வொரு நாளும் உதயத்துக்கு முந்தி எழுந்து நமக்கு வேண்டிய சாப்பாட்டை நாமே தயாரித்து நாள் பூராவும் நடந்து திரிந்து மான் வருகிறதா என்று பார்த்தபடி உட்கார்ந்து குளிரில் விரைத்து கஷ்டப்பட்டோம். இப்பொழுது நாம் மீண்டும் அதே இடத்துக்கு போய் அவற்றையெல்லாம் திரும்பவும் செய்ய வேண்டும். அடடா, இந்த பெண்கள் நியாதி இல்லாதவர்கள். நீயும் நானும் வான்கோழி வேட்டைக்கு போக வேண்டும் என்று நானாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்மை வீட்டில் நிறுத்துவதற்கு அவள் 60 காரணங்கள் கண்டுபிடிப்பாள். தாத்தா குழாயில் இருந்த சாம்பலை கீழே கொட்டிவிட்டு சிரமத்தோடு மாடிக்கு சென்றார். 5 நிமிஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்தார். விசித்திரமான ஊதுகுழால் ஒன்றும் சுண்ணாம்பு கட்டி ஒன்றும் அவர் கையில் இருந்தன. சீடார் மரத்தாலான ஊதுகுழல் மீது சுண்ணாம்பை தடவினார். அவர் சில கட்டைகளை அசைத்தார். பெட்டை வான்கோழி கத்துவது போன்ற தனிரக ஓசை அதிலிருந்து எழுந்தது. பிறகு அந்த வாத்தியத்தில் வேறு என்னவோ பண்ணினார். ஆண் பறவையின் கோரமான கூச்சல் பிறந்தது. பின்னர் ஊதுகுழலை சட்டை பையில் போட்டுவிட்டு அவர் தன் கடிகாரத்தை எடுத்தார். 4 நிமிஷம் பிடிக்கும், 5 கூட ஆகலாம் என்று அவர் முணங்கினார். என்ன விஷயம் என நான் கேட்கவும் அவர் சும்மா தலையை ஆட்டி காத்திருக்கும்படி சொன்னார். என்னிடமும் ஒரு கடிகாரம் உண்டு. அதை எடுத்து பார்த்தபடி நானும் காத்திருந்தேன். சரியாக 4.5 நிமிஷங்களில் டாமும் பீட்டும் வீதி வழியே அசுர நடை போட்டு வேகமாக வந்தார்கள். என் கணிப்பு ஏறக்குறைய சரிதான். 4 அல்லது 5 நிமிஷமாகும் என்றேன். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பகிர்ந்து விட்டீர்கள். உங்களுக்கு வயதாகிவிட்டதாக தோன்றுகிறது. முன்பெல்லாம் நான் வான்கோழியின் கூச்சலை எழுப்பியதும் நீங்கள் கணக்காக 2 நிமிஷங்களில் இங்கு வந்து நிற்பீர்களே என்று தாத்தா சொன்னார். டாமும் பீட்டும் நகைத்தனர். நீங்கள் புறப்பட தயார் என்றால் நாங்களும் தயார்தான். பையனையும் காரையும் கொடுங்கள். 1 மணி நேரத்தில் கிளம்புவதற்கு சித்தமாகி விடுவோம். கூடாரம், துப்பாக்கி, சாப்பாடு, துப்பட்டி, குண்டுகள் முதலியவற்றை காரில் போடும் வேலை தவிர வேறொன்றும் இல்லை என்றார்கள். காரை தயார்படுத்துங்கள். அவசரமாக போனால் இருட்டுவதற்குள் நாம் அந்த இடம் சேர்ந்து விடலாம். காலையில் விழித்தெழ வசதியாக இருக்கும். வான்கோழி தேவை என்று மிஸ் லாட்டி கேட்கிற போது அவளுக்கு ஏமாற்றம் அளிக்க நான் விரும்ப மாட்டேன் என்று தாத்தா சொன்னார். இந்த உரையாடலின் போது நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனெனில் நானும் உடன் செல்ல வேண்டுமா இல்லையா என்பது பற்றி எவரும் நேரடியாக குறிப்பிடவில்லை. அண்மையில் ஒரு மானை சுட்டதிலிருந்து நானும் தொழில் நிபுணனாகிவிட்டதாகவே கருதி வந்தேன். ஆனால்
தாத்தாவை நான் கட்டாயப்படுத்த முடியாதே. அவரும் பீட்டும் டாமும் பாட்டியும் எல்லோரும் கூடி என்னை சித்திரவதை செய்வதற்கென்றே ஏதோ சதித்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகத்தான் எனக்கு தோன்றியது. அப்படி நிகழ்வது இதுதான் முதல் முறை என்று சொல்வதற்கில்லை. சாமான்கள் அனைத்தையும் காரில் ஏற்றுவதில் டாமுக்கும் பீட்டுக்கும் நான் உதவி செய்தேன். பீட் காரை வீட்டின் முன்புறம் சேர்த்தான். நான் அங்கே பேசாமலே நின்றேன். மேலும் கொஞ்சம் கஞ்சி தேவை என்று கேட்ட ஆலிவர் இட்விஸ்ட் மாதிரிதான் நானும் காணப்பட்டேன். என்ன பையா, காரில் உன் துப்பாக்கி தவிர எல்லாம் இருக்கின்றனவே, நீயும் மாடிக்கு ஓடி அதை எடுத்து வரவில்லையானால் வான்கோழிகளை யார்தான் சுடுவது என்று தாத்தா கூறினார். நான் ஓடினேன். டாமும் பீட்டும் காரின் முன் சீட்டிலும் தாத்தாவும் நாரும் பின்புறத்திலும் அமர்ந்தோம். பிரதான ரஸ்தா வழி நாங்கள் போகவில்லை. ஒதுங்கிய ரஸ்தாவான ஆற்றுப்பாதை வழியாக சென்றோம். டாமு தலையின் பின்புறத்தை பார்த்து தாத்தா பேசினார். காட்டில் திரிபவை கடவுளுக்கு சொந்தம் என்றுதான் எனக்கு தோன்றும். ஒரு வான்கோழி அல்லது மான் பிறக்கிறது. தான் ஒரு பணக்காரனுக்கு சொந்தமா அல்லது ஏழையின் உடைமையா என்பதை அறிந்து கொள்ள அதற்கு எவ்வித வசதியும் இல்லை. ஆனால் பணக்காரன் ஒருவன் வருகிறான். பெரும் பரபரப்பு நிலத்தை விலைக்கு வாங்குகிறான். அதை அப்படியே போட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு நியூயார்க்கு அல்லது பிரான்சில் உள்ள பாரிஸுக்கு போய்விடுகிறான். மெதுவாக காட்டு பிராணிகளை இடையே விஷயம் பரவுகிறது. இங்கே பூமியில் இதுவே சொர்க்கம். ஒவ்வொருவருக்கும் உணவு காய்த்து தொங்குகிறது என்றுதான். சீமான் மக்கோனலியா ஏக்கர்ஸ் என்கிற இந்த பகுதியின் சொந்தக்காரனை போன்றவன் இஷ்டம் போல எங்கேயாவது படகில் உட்கார்ந்து பொழுதுபோக்குவான். இங்கே என்ன நடக்கிறது? அவன் நிலத்தில் யாரும் வேட்டையாடுவதில்லை. ஆனால் சுற்றுப்புறத்தில் உள்ள சகல பறவைகளும் மிருகங்களும் அங்கேயே மண்டிவிடுகின்றன. ஆண் பறவைகள் இதர ஆண் பறவைகளோடு சண்டையிடுகின்றன. மான்களோடு போராடுகின்றன. தங்களுக்கு புணர்ந்து இன அபிவிருத்தி பண்ணுகின்றன. முதல் விஷயமாக வியாதிகள் கிளம்பும். அப்புறம் கருநாக்கு அல்லது கொக்கி புழு அல்லது வாய்ப்புண் போன்ற தொத்து வியாதி பரவும். எல்லா ஜந்துகளும் செத்து போகும் அல்லது என்னவாவது ஆகும். இடைக்காலத்தில் யாருக்கும் எவ்விதமான பலனும் அளிக்காது. நான் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பவன். ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமே தான். படகோட்டி மகிழும் செல்வன் தனது சொத்தை கண்காணிக்கும்படி என்னை கேட்டுக்கொண்டால் நான் அவன் காட்டிலுள்ள பறவைகள் பிராணிகளை நியாயமான வரம்புக்கு உள்ளாகும்படி சுடுவதில் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் என்னிடம் ஒரு உல்லாச படகு இல்லாத வரையில், நான் பிரெஞ்சு ரிவாராவில் வசிக்காத வரை அவன் என்னை அவ்விதம் கோருவதற்கு வாய்ப்பு ஏற்பட போவதில்லை. நான் அவனுடைய நிலத்தில் அடியெடுத்து வைக்க மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு அங்குலமும் பிரத்யேகமானது என்று அம்பலப்படுத்துகிறது. ஆனால் ரஸ்தாவுக்கு மறுபுறத்தை அவன் வாங்கிவிடவில்லை. அது அவனுக்கு சொந்தமில்லை. அது பொது இடம். ஏதாவது வான்கோழி மடத்தனமாக அந்த ரஸ்தாவை கடந்து வந்தால் நம் சட்டத்தை மீறாமலே அதை சுட முடியும். அப்படி சுடுவதற்கு நம்மிடம் லைசன்ஸ் இருக்கிறது. இது எவருடைய தர்ம நியாயம் அல்லது சட்ட உணர்வையாவது பாதிக்கும் என்றால் அவர் அதை இப்போதே சொல்லிவிடலாம் என்று தாத்தா கூறினார். டாமும் பீட்டும் சிரித்தனர் என்பதை அவர்கள் கழுத்தின் சருமத்தில் ஏற்பட்ட சுருக்கத்தினால் நான் காண முடிந்தது. வான்கோழிகள் இல்லாமல் கிறிஸ்துமஸ் அல்லது புத்தாண்டு தினம் எங்கள் வீட்டில் எந்த வருஷமும் கழிந்ததில்லை என்றே தோன்றியது. நான் பிறப்பதற்கு பல வருஷங்களுக்கு முன்னிருந்தே அம்மூவரும் குறி தவறாது வேட்டையாடி இன்புறுகிறார்கள் என்று கருதினேன். ஆனால் இந்த ரக வேட்டையில் இதுதானே எனக்கு முதல் அனுபவம். 1 மணிக்கு அதிகமாகவே நாங்கள் காரில் சென்று கோடீஸ்வரனின் இடத்தை அடைந்தோம். ரோட்டின் ஒரு புறம் நெடுக்கிலும் உயரமாக வேலி கட்டப்பட்டிருந்தது. 10 மரத்துக்கு ஒரு தரம் வேட்டையாடக்கூடாது என்ற அறிவிப்பு பெரிதாக காணப்பட்டது. சிறு களிமண் ரஸ்தா ஒன்றில் திரும்பி நாங்கள் மறுதிசையில் 1/2 மைல் தூரம் போனோம்.
முகாமிடும் இடம் ஒன்றை அடைந்தோம். சென்ற வேட்டையின் போது தாத்தா தேர்ந்தெடுத்த இடம் மாதிரியே இதுவும் இருந்தது. அவர் முகாமிட்ட இடங்களில் எல்லாம் தனது முத்திரையை இட்டிருந்தார். அவரை விட்டு நீங்குவதற்கு முன் இடம் பூராவையும் சுத்தப்படுத்துவது அவர் வழக்கம் என்பதை அவை எடுத்துக்காட்டும். இதை நான் அறிவேன். சென்ற முகாமை நான் சுத்தப்படுத்தினேன். இறுதியில் அடுப்புக்கு வேண்டிய கற்குவியல் மட்டுமே ஒழுங்காக இருந்தது. மற்றவை எல்லாம் எரிக்கப்பட்டன அல்லது புதைக்கப்பட்டன. நாங்கள் வேகமாக கூடாரம் அமைத்து விரைவாக சாப்பிட்டு அவசரமா படுக்கைக்கு தயாரித்து சடுதியில் தூங்கினோம். நான் நன்றாக உருண்டு புரண்டு தூங்கவில்லை. அதற்குள் பீட் என்னை உலுக்கி எழுப்பினான். அப்பொழுது அம்புலி உயரத்திலே இருந்தது. நட்சத்திரங்கள் இன்னும் ஜொலிப்புடன் விளங்கின. காலை மணி 4 தான் ஆயிற்று. விழித்தெழுவதற்கு பயங்கரமான வேலையே அது. கனடாவில் கிறிஸ்துமஸ் நாள் எவ்வளவு குளிராக இருக்குமோ அவ்வளவு குளிரடித்தது இங்கும். நாங்கள் ஒரு கப் காஃபி மட்டுமே குடித்திருந்தோம். அப்பா, இளையவனே, நீ என்னையும் பீட்டையும் டாமையும் பின்தொடர்ந்து வந்து நாங்கள் செய்வதையே செய்ய வேண்டும். உன் வாயே திறவாதே. காய்ந்த குச்சிகள் மீதும் காலடி வைக்காதே. நாங்கள் உட்காரும்போது உட்கார்ந்து நான் உன் கையில் குத்தியதும் சுட்டுவிடு. இவ்வளவுதான் நான் உன்னிடம் கேட்பது. எதை சுட வேண்டும் என்பது உனக்கே தெரியும் என்று தாத்தா சொன்னார். இருண்ட காட்டினுடைய பழகிய மான்தடம் ஒன்றில் எச்சரிக்கையாக நடந்து நாங்கள் முன் சென்றோம். முதலில் டாம், பீட், இரண்டாவதாக அப்புறம் தாத்தா, முடிவில் நான். இப்படி சுமார் 1/4 மைல் தூரம் நடந்து சிறு காட்டு வழி ஒன்றை அடைந்தோம். அது பெரிய ரஸ்தாவிலிருந்து 1000 கெஜம் விலகியிருந்தது. அதை சுற்றிலும் செடிகள் அடர்ந்து நின்றன. ரஸ்தாவிலிருந்து விலகிச் சென்ற பகுதியில் தொலைவில் சந்தேகத்துக்குரிய தோற்றத்தோடு புதர் ஒன்று மண்டி கிடந்தது. அது இதர செடிகளைப் போலில்லை. பீட்டும் டாமும் தாத்தாவும் அதில் மறைந்தார்கள். நானும் பின் சென்றேன். அது வசதியான மறைவிடம்தான். 4 துப்பாக்கிகள் தங்குவதற்கும் போதுமான அகலம் பெற்றிருந்தது. கண்களால் பார்ப்பதற்கு சிறு கீறல் செய்யப்பட்டிருந்தன. வெளியே துப்பாக்கியை நீட்டுவதற்கு தகுந்த அளவு பெரிதாக அவை விளங்கின. இன்னும் இருள் நீடித்தது. குளிர் நிலவியது. வெறும் பழுப்பு பைன் ஊசி இலைகள் மீது நடுங்கும் உடல்களோடு நாங்கள் இருந்தோம். தாத்தா மெல்லிய குரலில் பேசினார். நரை வெளிச்சம் பரவியதும் வான்கோழிகள் சிலவற்றை நீ காண்பாய். அவை பறந்து வந்து மரங்களில் இறங்கி சுற்றுமுற்றும் பார்க்கும். பிறகு கீழே வரும். காலையில் அவை அதிகமாக அப்படி செய்வதில்லை. ஆனால் நான் வான்கோழியை என்றும் நம்புவதே கிடையாது. அவை எப்பொழுதும் உன்னை விட சுறுசுறுப்புள்ளவைதான். அநேகமாக அவை நடக்கலாம். சிறு கும்பலாக வந்தால் அவற்றிடையே ஒரு ஆணும் 3, 4, 5 பெட்டைகளும் இருக்கலாம். அது பெரிய கூட்டமானால் 1க்கு அதிகமான ஆண்களும் ஏகப்பட்ட பெட்டைகளும் இருக்கும். உனக்கு அருகில் உள்ளவற்றில் மிக பெரியது எதுவோ அதையே நான் உன்னை குத்திய உடனே அதற்கு முந்தி அல்ல நீ சுட வேண்டும். அதன் தலையை நோக்கி குண்டேறி ராஃபின் குருவியை சுடுவதாகவே எண்ணிக்கொள். உன் கண் முன்னால் நல்ல குறிக்கு இலக்காக அதன் தலை விளங்குகிறது போது அதனுடைய இறைச்சியை பாழடிப்பதில் பயனில்லை. இதோ வருவது உன் பாட்டிக்காக. இப்பொழுது அமைதியாக இருந்து கவனி. உதயத்தில் அது வந்தது. உடனே தாத்தா தன் ஊதுகுழலை வெளியே எடுத்தார். மங்கலான வெள்ளொளியில் அவர் அதில் சில வேலைகளை செய்தார். பிறகு வான்கோழி பண்ணை ஒன்றின் சொந்தக்காரர் போல் அவர் குரல் எழுப்பினார். தன் தோழனை தேடி அலையும் பெட்டை வான்கோழி போல அவர் ஆசை கிளுகிளுப்பு கூவினார். பெட்டையை நாடி கூவும் ஆண் பறவை போல் கத்தினார். அப்புறம் வாயை மூடிக்கொண்டும் மறுகுரல் எழுப்பாமல் இருந்தார். வான்கோழிக்கு கூச்சலை ஒளிபரப்புகையில் நாம் வரம்பு கடந்துவிடக்கூடாது என்று பின்னர் அவர் சொன்னார். எதிர்குரல் தரக்கூடிய வான்கோழி ஏதாவது அருகில் இருந்தால் அது அவசியம் வந்துவிடும்.
பல வருஷங்களுக்கு பிறகு நான் செம்புலி வேட்டையில் பதுங்கியிருந்தது உண்டு. அது உணர்வு கிளர்ச்சி அளிக்கக்கூடியது. ஆயினும் வான்கோழிகளுக்காக காத்திருப்பது போல் கடுமையானது அல்ல. வான்கோழிகள் பறந்து வரவில்லை. குறுகிய சந்துகளுக்குள் மூடுபனி பாய்வது போல் அவை ஆவிகள் மாதிரி ஊர்ந்து வந்தன. முதலில் அவை அங்கே காணப்படுவதே இல்லை. பிறகு பசுமாடுகள் மாதிரி பெரிதாக அவை அங்கு தோன்றுகின்றன. சிறிய வழி ஒன்றிலிருந்து அவை ஒன்றின் பின் ஒன்றாக வெளிப்பட்டன. முதலில் பெட்டை கோழிகளும் பிறகு முதிராத ஆண் பறவைகள் சிலவும் வந்தன. அப்புறம் பல பெட்டைகள், கடைசியாக தலைவன். அவை விலகி பரவி மெதுவாக எங்களை நோக்கின. டாமும் பீட்டும் முன்னதாகவே அந்த இடத்தில் நிறைய தானியங்களை சிதறி வைத்திருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு இப்பொழுது ஏற்படுகிறது. வேட்டையை வசீகரிக்க இரை உபயோகிப்பது சட்டபூர்வமானதுதான். ஒருவேளை அப்பறவைகள் பைன்மர சிதறுகளை தின்றிருக்கவும் கூடும். அது எப்படி இருப்பினும் எனக்கு கவலை இல்லைதான். தலைவனான அந்த வான்கோழியையே நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அது தன் வால் பகுதியை பெரிய விசிறி போல பரப்பியது. மாதா கோவில் மணி போல் ஒலித்த பேரோசையை எழுப்பியது. தன்னை சுற்றிலும் கர்வமாக பார்த்தது. சுற்று வட்டாரத்தில் உள்ள எந்த ஆணாவது தன் மனைவிமாரில் எதையாவது பார்த்து சிறு ஜாடை செய்யட்டும், தலைவனான தானே அதை உடல் வேறு ரெக்கை வேறாக பீத்தெரித்து விடுவார் என்று சவால் விட்டது அது. தனது கூட்டத்தை தள்ளிக்கொண்டு அது நேராக எங்கள் மறைவிடம் நோக்கி வந்தது. அக்கூட்டத்தின் 15-16 கோழிகள் இருந்ததாக பீட் பின்னர் என்னிடம் சொன்னான். அதை நான் அறியேன். நான் கண்டதெல்லாம் தலைவனைத்தான். அதன் தாடையில் தொங்கிய சதை விடியற்காலையில் செக்க செவந்திருந்தது. அதன் கருஞ்சிவப்பு மார்பு, பெரிய இறகு மெத்தை போல தோன்றியது. பரவி வந்த ஒளி வீச்சில் அதன் செம்மையும் கருமையும் எடுப்பாக விளங்கின. நான் மோப்பறவையை பார்த்ததில்லை. ஆனால் இது ஒரு தீக்கோழியை விட பெரிதாக இருந்தது. முடிவில் அது வான்கோழி பாஷையில் தனக்குத்தானே ஏசிக்கொண்டு தன் குடும்பத்தின் நடுவில் வந்து சேர்ந்தது. நாங்கள் பதுங்கியிருந்த இடத்துக்கு 30 கஜ தூரத்தில் நின்று தனது படையை நோக்கும் ஒரு தளபதி மாறி கவனித்தது. பிறகு பாரிஸ் நகரிலுள்ள கோடீஸ்வரனை விழித்தெழ செய்யும்படியான கூச்சல் ஒன்றை ஒளிபரப்பியது. அன்று காலையில் கட்டற்று திரியும் தேவதூதர்களை கூட தான் பிடிக்கப் போவதாக கூறுவது போல அது வான் நோக்கி கழுத்தை நிமிர்த்தியது. அப்பொழுதுதான் தாத்தா என் புஜத்தில் குத்தினார். நான் எனது சிறிய துப்பாக்கி முகப்பினால் அதன் தலையை மறைத்து விசையை அழுத்தினேன். அதே சமயம் டாமும் பீட்டும் தாத்தாவும் சுட்டார்கள். நான் ஒரு முறைதான் சுட்டேன். அவர்கள் 2 முறை சுட்டனர். புல்லடர்ந்த அந்த சிறு பைன்மர பகுதியில் நிகழ்ந்ததை நான் மறக்கவே மாட்டேன். என்னால் சுடப்பட்ட பெரிய பறவை தலையை இழந்து கீழே விழுந்தது. ஆனால் அது தன் சிறகுகளை அடித்து கொண்டு வெறிப்பிடித்த எந்திரம் போல சுற்றி சுழன்று இன்னும் 6 வான்கோழிகளும் அவ்விதமே செய்தன. காட்டு வான்கோழிகள் 7 சூரியன் எழுவதற்கு முன்னால் அமைதி நிறைந்த காட்டின் நிழற்பாதையில் மரண நாட்டியம் பயின்ற காட்சி. அதுவரை நான் கண்டிராத நரகலோகத்தில் அவதி உறுவோர் பற்றிய சித்திரங்களை எல்லாம் ஜீவனற்ற கிராமிய தோற்றங்களாக செய்துவிட்டது. ஒவ்வொன்றும் கத்திக்கொண்டு ஓட முயன்றது. எழுந்து புதரை நோக்கி ஓடிய 2 வான்கோழிகளும் அதில் அடங்கும். ஆனால் அவற்றின் உடலில் குண்டுகள் புகுந்ததும் அவை அசைவற்று கிடக்க முடிவு செய்தன. குழப்பம் மிகுந்த காட்சி. அதை போலவே வேறு எதையும் நான் அன்றும் இன்றும் என்றும் கண்டதில்லை. நான் பெரியவனாகி 9 சிங்கங்களுக்கு இடையே அகப்பட்டு கொண்டது கூட அதற்கு இணையாகாது. அந்த பிராந்தியம் பூராவும் ஒரே வான்கோழி மயமாகி விட்டதாக தோன்றியது. நடந்தது இதுதான். நான் தலைவனை கொன்றபோது டாமும் பீட்டும் தாத்தாவும் குறிவைத்து சுட்ட அவற்றை சாகடித்தார்கள். பிறகு பறவை கூட்டம் ஓட முயல்கையில் அவர்கள் மறுபடியும் சுட்டு வெற்றி கண்டார்கள். 2 கோழிகள் மட்டும் வெறும் காயம்பட்டு ஓடிவிட்டன.
அது ஒரு சாதனை என்றே நான் நினைக்கிறேன். நான் கொன்றது துண்டு தோலை விட முரடானது. 19 ராத்தல் கனம் இருந்தது. ஒரு வான்கோழிக்கு அது மிகுதியானது கனமே என இப்பொழுது நான் உணர்கிறேன். 10 ராத்தல் நிறைவுள்ள ஆண் பறவைகள் 2 இருந்தன. பெட்டைகள் எல்லாம் 6, 7, 8 ராத்தல் கனத்தோடு தின்ன சுவை உடைய சதையோடு விளங்கின. எங்கள் கார் வீடு வந்து சேர்ந்ததும் நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக திகழ்ந்தோம். அது சரி, எங்கே அது, பார்க்கலாம் என்ற முகபாவத்தோடு மிஸ் லாட்டி எட்டி பார்த்தாள். நாங்கள் ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து போட்டோம். பெரிய புதிய காட்டு வான்கோழிகள். ஏழை கண்ட பிறகும் பாட்டியால் தன் முகத்தை கடுமையாக வைத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த மூஞ்சியில் விழித்திருக்கவே கூடாது என்று நான் அழுத்து கொள்கிற அளவுக்கு அவ்விடுமுறை நாட்கள் முழுவதும் வான்கோழி கறி கிடைத்தது. இந்த அருஞ்செயல் பற்றி தாத்தா அதிகமாக ஒன்றும் சொல்லவில்லை. கிறிஸ்துமஸுக்கும் புது வருஷத்துக்கும் நடுவில் ஒரு நாள் அவர் என்னை தனியாக அழைத்துச் சென்று பொருள் பொதிந்த நீதி வாக்கியம் ஒன்றை முணுமுணுத்தார். மனிதரிடமும் வான்கோழிகளிடமும் உள்ள தொல்லை இதுதான். ஆசை காட்டப்படுகிற வேளைகளில் பாதையின் எந்த பக்கத்தில் தங்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிவதில்லை என்று அவர் சொன்னார். என்னை வளர்த்த பெரியவர்களை பற்றி நான் மறக்காத முக்கிய விஷயங்களில் கிறிஸ்துமஸின் போது அவர்கள் எனக்கு தேவையான பொருட்களை பரிசாக வழங்கியதில்லை என்பதுதான் ஒன்று ஆகும். தேவையான என்பதை விளக்க விரும்புகிறேன். அடுத்த வீட்டில் வசித்த ஒரு சிறுவனை எனக்கு தெரியும். அவன் சதா மதிப்பு மிகுந்த பொருள் எதையாவது புதிய பாதராட்சிகள், புது உடுப்பு போன்றவற்றை பரிசாக பெறுவது வழக்கம். அவை உபயோககரமானவைதான், பொருளாதார லாபமுடையவைதான். ஆனால் ஒரு வீட்டின் கூரையில் அற்புதம் எதையும் நான் கண்டதில்லை. ஒரு வீடு என்றால் அதற்கு இயல்பாகவே கூரையும் இருக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் பரிசாக அது அடைய வேணும் என்று கருதப்படுவதில்லை. ஒரு பையன் பள்ளி உடுப்போ புது செருப்போ பெறுகிறான் என்றால் அவை பரிசுகள் ஆகா, ஒரு வீட்டுக்கு அமையும் கூரை மாதிரிதான். சுபிட்ச காலமாயினும் மோசமான நாளானாலும் கிறிஸ்துமஸுக்கு பிறந்த நாளுக்கும் நான் பரிசாக பெறுவது 50% விலை மதிப்புள்ள சிறு கத்தியாக இருந்தாலும் கூட ஆடம்பர செலவுக்கு உரியதாகவே இருக்கும். அநேக சந்தர்ப்பங்களில் அதிக விலை பெருமானமுள்ள பொருள்களையே நான் பரிசாக அடைந்தேன். பெரும் வறட்சி ஏற்படுவதற்கு முந்தைய காலம் அது. வேடிக்கையாக செலவு பண்ணுவதற்கு ஒவ்வொரு வருடமும் பணம் இருந்தது. ஒவ்வொருவரும் என்று கூறும்போது நான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களையே குறிப்பிடுகிறேன். ஆரம்பத்தில் கிறிஸ்துமஸ் நாட்களில் விளையாட்டு துப்பாக்கிகளுக்கும் சைக்கிள்களும் அவை போன்றவை கிடைத்தன. போக போக வேட்டை பூட்ஸ், கத்திகள், கை கோடாரிகள், பெரிய பைகள், பெரிய துப்பாக்கிகள் எல்லாம் கிடைத்தன. நீல நிற ஐவர் ஜான்சன் பைசைக்கிளும் ஒரு பெரிய துப்பாக்கியும் கிடைத்த சந்தர்ப்பத்தையே அனைத்திலும் மிக உயர்ந்த நினைவு நாளாக நான் மதிக்கிறேன். பெரியவர்களுக்கென்று முக்கியமான பரிசு பொருட்கள் வாங்குவதற்காக சில்லறை கடைகளை சுற்றி வருவது வேடிக்கையாக இருந்தது. 6 மாத காலமா குடும்பத்தினரை நச்சரித்து கேட்ட எதையும் கொண்டு தருவார் என்று சாண்டா கிளாஸை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து முந்தைய தினம் வேடிக்கை நிறைந்ததாகும். ஆனால் உண்மையான வேடிக்கை அப்புறம்தான். பொது வருஷ நாளில் போதுதான் தொடங்கும். பள்ளிக்கூடம் இன்னும் திறக்கப்பட்டிராது. மரத்தடியில் கண்டெடுத்த குறை பொருட்களை உபயோகிப்பதில் நாம் கவனம் செலுத்த முடியும். கிறிஸ்துமஸ் பெரிய மனிதர்கள் நிறைந்த திருநாளாகவே விளங்கும். அத்தைகளும் சின்னம்மாக்களும் அவர்கள் பிள்ளைகளும் மற்றும் ஒரு அதிகமாக நகரங்களிலிருந்து நாட்டுப்புறம் வந்து சேரும் விருந்தாளிகளும் கூடிவிடுவர். அதனால் சின்ன பையன் சுத்தமான முகத்தோடும் நன்கு வளர்க்கப்படுவதை காட்டும் பாவனையோடும் தெரிய வேண்டும். அவர்கள் போய் சேர்ந்த பிறகுதான் நமது விரல் நகங்களில் மறுபடியும் அழுக்கேறுவதையும் தலைமுடி இயல்பாக வாரிவிடாமல் இருப்பதையும் வீட்டினர் அனுமதிப்பார்கள். அப்பொழுதுதான் சுயேட்சையான விளையாட்டு ஆரம்பமாகும்.
விடுமுறை காலம் எனக்கு அதிவிசேஷமானது. பள்ளிக்கூடம் முடிவுற்றதும் தாத்தா வசித்த சிறு நகருக்கு நான் போவேன். பள்ளிக்கூடம் மீண்டும் துவங்கும் தினத்துக்கு முந்தைய நாள் வரை அங்கிருந்து திரும்ப மாட்டேன். 2 வார காலம் பழைய ஆங்கிலேய சீமான்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று நான் கற்பனை செய்துள்ளேனே. விசாலமான அறைகளில் பசும் தழைகளை தொங்கவிட்டு அலங்கரித்த காலம் அது. ஹூல் மரக்கட்டையை இழுத்து வர 3 பெரியவர்களும் 1 பையனும் தேவைப்பட்ட காலம். அப்படி நானும் வாழ்ந்தேன். பன்றிகள் எவையும் வாயில் ஆப்பிள்கள் திணிக்கப்பட்டு முழுவதுமாக பக்குவப்படுத்தப்பட்டதாக எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் தாத்தாவும் அவருடைய உதவியாளனும், அதாவது தாழ்மை உள்ள ஊழியனாகிய நானும் சில சாகச யாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது என்பதை நான் அறிவேன். அவை விடுமுறை காலம் முழுமையும் நீடித்தன. முதலாவது சிப்பி விவகாரம். விடுமுறை காலம்தான் சிப்பிகளின் காலமும் ஆகும். அக்காலத்தில் அவை ஏராளமாக கிடைக்கும். சிப்பி புழுக்கள் நேர்த்தியாய் உறுதியாய் சதைப்பிடிப்போடு வெள்ளரிக்காய்கள் போல பெரிதாக இருந்தன. சாம்பல் நிறமும் வெண்மையும் கலந்த அவற்றின் சிப்பிகள் ஊசிவால் வாத்துகளின் வண்ணம் பெற்றவை. புழுக்களின் ஆழ்ந்த மடிப்புகள் சிப்பிகளின் விளிம்பு வரை பரவியிருந்தன. சிப்பியில் முத்து காணப்படவிட்டால் விசித்திரம் எதுவும் இல்லைதான். ஆனால் எனக்கு முத்துகள் இல்லாத சிப்பிகள் தான் அற்புதமானவை. குளிர் நிறைந்த மங்கலான நாளில் வாத்துகள் தாழ்ந்தும் திரிந்தும் சதுப்பு நிலத்தின் மூலைகளில் சுகமாக அமர்ந்தும் பொழுதுபோக்கும் வேளையில் தாத்தாவும் நானும் சிறு படகில் குறடுகளோடு கிளம்புவோம். நிச்சயமாக எங்களோடு துப்பாக்கிகளையும் எடுத்துச் செல்வோம். ஏனென்றால் முட்டாள் வாத்து ஏதாவது ஓடி போகாமல் சும்மா உட்கார்ந்திருக்கும். எங்களில் படகு வலிப்பதில் ஈடுபடாமல் இருப்பவர் துப்பாக்கியை எடுத்து அதை சுடுவோம். நீந்தும் எலி போன்ற தலையை உடைய ஒரு பிராணியை நான் ஒரு சமயம் பார்த்தேன். அதை சுடு என்று தாத்தா சொன்னார். அது பெரிய ஆண் மிங்க். அதை தோலுரித்து பதப்படுத்தி இறைச்சியை உப்பிலிட்டோம். நகரிலுள்ள வியாபாரி அந்த தோலுக்கு $2 தந்தான். காற்று கலக்கிய மங்கள் நிற கடல் மீது நாங்கள் செல்வோம். குளிரால் எங்கள் மூக்கும் காதுகளும் புண்பட்டுவிடும். அது மட்டும் சிப்பி படுக்கையை அடைவோம். குறடுகளை எடுத்து நெடுக குளவி குவியல் தட்டுப்படும் வரை பற்றி இழுப்போம். அவை சேற்றோடு கலந்து மேலே வரும். படகில் அதிகமாக சகதி படிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிப்பிகளோடு கூடிய குறடுகளை தண்ணீரில் முன்னும் பின்னுமாக சுழற்றி 3/4 சேற்றை கழுவுவோம். அரை படகு நிரம்பியதும் நாங்கள் கரைக்கு திரும்புவோம். இதற்குள் நான் என் கத்தியை எடுத்து அநேக சிப்பிகளை திறந்து விடுவேன். சிப்பிகளை திறப்பது எளிதான காரியம்தான். கத்தி அலகின் தடித்த பின்புறத்தால் சிப்பியின் மெல்லிய கருகமைந்த விளிம்புகளை நசுக்க வேண்டும். கத்தி நுனியை உள்ளே திணித்து நம் கையை ஒரு சுற்று சுழற்ற வேண்டும். சிப்பி திறந்து விடும். உள்ளே புழு உப்பு மயமாய் சுத்தமாக சிப்பி ஓட்டுடன் ஒட்டி கிடக்கும். அப்பொழுது கூட உப்பு கடல் நீரை கசிய விடும். அது அந்த தண்ணீர் நம்மை விரைக்க வைக்கும் அளவுக்கு குளிர்ந்திருக்கும். அதற்கு பிறகுதான் நான் எவ்வளவோ சிப்பி புழுகளை தின்றிருக்கிறேன். ருசிகரமாக செய்த மசாலாவையும் சேர்த்துதான். எனினும் முன்பு சகதிக்குள்ளிருந்து வெளிவந்த பெரிய சிப்பிகளைப் போல் இதர புழு எதுவும் சுவை பெற்றிருந்ததாக எனக்கு நினைப்பில்லை. சிப்பி சேகரிப்பது சாகச பயணங்களில் ஒன்றே ஆகும். கிறிஸ்துமஸ் மரம் கொண்டு வருவது மற்றொன்று. இப்போதெல்லாம் ஜனங்கள் கிறிஸ்துமஸ் மரத்தை விலைக்கு வாங்குவதாக தெரிகிறது. நாங்கள் 1 வருஷத்துக்கு முந்தையே ஒரு சீடார் மரத்தை கண்டுபிடிப்போம். அது தகுந்த அளவு அமைப்பும் பெற்றிருப்பதுடன் தேடி பிடிப்பதற்கு சிரமம் தருவதாகவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் நாம் கண் முன்னாலேயே அதை வேறு எவனாவது அபகரித்துக் கொள்வான். குடும்பம் முழுவதும் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிமார், நாய்கள் எல்லோரும் காரில் ஏறி அந்த மரத்தை கொண்டு வரச் செல்வோம். அது ஒரு விசேஷ நிகழ்ச்சியே. நாம் வெகு சீக்கிரமே போக முடியாது. ஏனெனில் புது வருஷ தினம் வந்து போகிற வரை மரம் பசுமையாக இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துமஸுக்கு 2 தினங்களுக்கு முன்னர் தான் நாங்கள் போவோம். அம்மரத்தை கண்டுபிடித்து நானாக இருந்தால் பெரிய சதுப்பில் உள்ள
தள்ளியோ அல்லது கசப்பு பெரிச்செடிகள் மண்டியோ ஒரு இடத்திலோ உள்ள ஒன்றையே குறிவைத்திருப்பேன். அப்பொழுதுதான் அணில் அல்லது மான் ஏதாவது எதிர்ப்படும் என்று சாக்கு சொல்லி நான் துப்பாக்கியை எடுத்துச் செல்ல முடியும். மிசில்டோ, ஹோலி ஆகிய செடிகளை சேகரிப்பது எனது விசேஷ உரிமையாகும். மிசில்டோ நல்லதாக வேண்டுமென்றால் அதை நாடி மரத்தின் மேல் உயரே ஏற வேண்டும். கலிபோர்னியா செம்மரம் போல ஓங்கி வளர்ந்த சைப்ரஸின் உச்சியில் தொத்தி படர்ந்திராத மிசில்டோவை நான் நாடுவதே கிடையாது. சிறிய வெண்மையான வசீகரமுள்ள பழங்கள் கரும்பச்சை இலைகளை பின்னணியாக பெற்று உயரே மேக மண்டலத்தருகே பிறர் சத்தை உறிஞ்சியபடி உல்லாசமாக கொலுவிட்டிருப்பதை காண முடியும். இது நேர்த்தியானது. ஒரு பெரிய ஆள் செய்ய முடியாததை சிறுவன் ஒருவன் சாதிக்க முடியும் என நிரூபிப்பது. நான் ஒரு கத்தியை பற்களால் கடித்து கொண்டு புறப்படுவேன். ஆமாம், பற்களால் பற்றிதான். ஏனெனில் பொக்கிஷ தீவு கதையிலிருந்து அவதரித்த மிஸ்டர் இஸ்ரேல் ஹான்ஸ் நான் தான் கிளைகள் மீது குரங்கு மாதிரி ஏறி மிசில்டோவை வெட்டி கீழே எறிவேன். ஹோலி பெர்ரி செடிகள் தனிந்த புதர்களில் வளர்வதால் சுலபமாக அகப்படும். எனினும் கூரிய மயிர் அடர்ந்த இலைகளின் இருண்ட செழுமையான பச்சை நிறத்தினுடைய சிவப்பாக மினுமினுக்கும் பழங்களின் தோற்றம் நம் உள்ளத்தை துள்ள செய்யும். எல்லாவற்றையும் நாம் சேகரித்து வீடு சேர்த்து பிறகு பெண்கள் அவற்றை கொண்டு வேலை செய்ய தொடங்கியதும் வீட்டில் காட்டு முகாமின் மனம் பரவிவிடும். சீடரின் வாசனையும் ஹோலி பூண்டின் சுத்தமான பிற்பகல் நேரா சதுப்பு வாடையும் பிசின் வடிந்தபடி தீயினால் வெடித்து கொண்டு பற்றி எரியும் சுள்ளிகளும் மேலாக உள்ள பெரிய ஓக் அல்லது ஹிக்காரி கட்டைகளிலிருந்து வரும் புகைமய நறு நாற்றமும் குழம்பி மிதக்கும். பொதுவாக பெண்கள் பையனுக்கும் பெரியவர்களுக்கும் தொல்லையே ஆவார். எனினும் விழா நாட்களில் அவர்கள் தங்கள் உண்மை மதிப்பை நிரூபித்து விடுவர். என் பாட்டி மிஸ் லாட்டி அடுப்பு வேலையில் மிகவும் தேர்ந்தவள். அவள் தயாரிக்கும் பதார்த்தங்களின் வாசனை, பசுந்தழைகளின் வாடை, வருஷத்தின் இதர நாட்களில் காணவே முடியாத அநேக விசித்திர விசேஷ பொருட்களின் மனம் ஆகியவற்றால் வீடே கலகலப்புற்றிருக்கும். செப்டம்பர் மாதத்திலிருந்தே மிஸ் லாட்டி சில பழக்கேக்குகளை தயாரித்து வைத்திருப்பாள். எந்திரத்தின் சக்கரங்கள் போல பெரிதான அவற்றில் கரும் பச்சை கிடாரங்காய், உலர்ந்த முந்திரி, சர்க்கரை, பாகு பெற்ற செரி, ரசம் நிறைந்த திராட்சை, வற்றல் எல்லாம் கலந்திருக்கும். அதில் ஒரு துண்டை தின்றாலே மயக்கம் ஏற்படும்படி அந்த கேக்கு பிராந்தியில் நன்கு ஊறியிருக்கும் பழக்கேக்கு என்றும் வீட்டில் இருக்கும். ஏனெனில் தாத்தா அடிக்கடி உள்ளே போய் அதில் ஒரு துண்டை எடுத்து விழுங்கி புதிய பிராந்தியில் கொஞ்சம் குடிப்பது வழக்கம். அதை ஒரு தகர டப்பாவில் மூடி வைத்தால் ஜூன் மாதம் முடிய கேக்கு பதம் கெடாது இருக்கும். கிறிஸ்துமஸின் போது 3 விதமான கேக்குகள் கிடைக்கும். கரிய பழக்கேக்கு, லேசி ஒயிட் என்று பிறர் கூறப்படும் ஒரு ரக கேக்கு. இது கண்ணங்கரிய கேக்கின் சுந்தர தம்பியாகும். அப்புறம் பவுண்ட் கேக் என்று ஒன்று. இது மென்மையான ஐஸ், அப்புறம் கட்டிகளாக உடையும் வெனிலா ஐஸ் துண்டுகள் ஆகியவற்றால் தயாரிக்கப்படும். விடுமுறைக்காக ஆரஞ்சு பழங்கள் வந்து சேரும். இவை இதர காலத்தில் காட்சி தருவதில்லை. இவற்றின் பிசுபிசுத்த தோள்கள் நறுமணங்களின் கூட்டுறவுக்கு அதிகப்படியான நாற்றம் அளிக்கும். பழுப்பும் கருஞ்சிவப்பும் கலந்த பெரிய மாலாகத்தான் திராட்சைகளும் வற்றி சுருங்கிய கொடி முந்திரி பழ குவியல்களும் கிடைக்கும். அப்பழங்கள் பிசுபிசுப்பும் சர்க்கரை தித்திப்பும் பெற்று பெரிய கோழிக்குண்டு பருமனிருக்கும். தாத்தா திராட்சை வற்றகள் மீதும் சிறிது பிராந்தி ஊற்றுவார். பிறகு அதற்கு தீ வைப்பார். இதில் முக்கியமான விளையாட்டு யார் தீக்குள் கைவிட்டு சூடுபடாமலேயே ஒரு கொத்து பழங்களை அள்ளுகிறார்கள் என்று பார்ப்பதுதான். அப்புறம் கொட்டை தினுசுகள் நிறைய இருக்கும். இங்கிலீஷ் வால்நட்டு, தோல் உரித்த பீக்கான், வழவழப்பான சதைப்பற்று உடைய பிரேசில் கொட்டைகள். விசேஷமான இந்த தினுசை நீக்ரோ கட்டைவிரல் என நாங்கள் கூறுவோம். அவற்றை அடுத்து கடைகளில் வாங்கிய இனிப்பு வகைகள் காணப்படும்.
சிறு சிறு இலை வடிவ மிட்டாய்கள் பல நிறங்களிலும் இருக்கும். வரைகள் தீட்டிய கடினமான சர்க்கரை கட்டிகள். இவற்றின் நடுப்பாகம் மோசமான மென்மை பெற்றிருக்கும். நல்ல சுவை ஈராது. ஆயினும் இவை கண்ணுக்கு அழகாக விளங்கும். பன்றிக்கறி பற்றிய இனிய நினைவு கொள்ளாது விடுமுறை நாளின் விசேஷ சாப்பாடு பற்றி விவரிக்க முடியாதுதான். இது அதிவிசேஷமான பன்றி. வாயில் ஆப்பிள் பழம் திணிக்கப்பட வேண்டிய அவசியம் இதற்கு இல்லை. எங்கள் வீட்டு விருந்தில் 3 ரகமான பன்றி இறைச்சிகள் உண்டு. ஒன்று நாட்டுப் பன்றியின் உறுதியான தொடை, கடல் நீர் மாதிரி உப்பு கரிப்பது, அழுத்தமான செந்நிறத்தோடும் கடினமும் மென்மையும் கலந்து திகழும். தேவதூதன் காப்ரியேல் குழல் ஊத கற்றுக்கொள்ளத் தொடங்கிய நாள் முதல் இதுவும் புகை வீட்டில் தொங்கிக் கிடந்திருக்கும். இதுதான் காலை உணவுக்கு தானிய நெய்யோடு சேர்த்து பொரிக்கப்பட்டு சூடாகவும் உப்பு சுவையோடவும் கிடைக்கும். பிறகு தானியம் கலந்த பன்றிக்கறி, லேசாக கருநிறம் பெற்றது. இதில் லவங்கம் அதிகம் சேர்க்கப்படும். கடைசியாக இளம் சிவப்பு நிறம் பெற்ற ரகம். இது கடினமானது அல்ல. இதன் துண்டுகள் விளிம்பில் மேல் நோக்கி சுருண்டு மூளைகள் சிதைந்தும் மென்மையான வெண்சதை கீற்றுகள் பெற்று விளங்கும். இவற்றின் வாசனையும் இதர பதார்த்தங்களின் அழகும் அருமையோடு கூடி கலக்கும். சமையல்காரி கலினவளால் பதார்த்தங்களில் காட்டும் வான்கோழிகள் மெதுவாக வெந்து கொண்டிருக்கும். மான் இறைச்சி மீது யாராவது ஒயினும் பாகும் ஊற்றியபடி இருப்பர். காட்டு வாத்துகள் சுடுசட்டியில் காரட்டு, வெங்காயம், ஆப்பிள் துண்டுகள் முதலியவற்றோடு கலந்து உறவாடும். சில சமயம் காலை சாப்பாட்டின் போது பன்றிக்கறிக்கு துணை சேர்வதற்காக காடைகளும் பொரிக்கப்படலாம். சாப்பாட்டின் பின் வழங்கப்படும் பழ வகையும் உண்டு. இதை திராட்சை வற்றல் பிட்டு என்று தாத்தா குறிப்பிடுவார். பழங்கால இங்கிலீஷ் கடற்பிரயாணிகள் தயாரித்து வந்த ஒரு பதார்த்தம் இது. மதுக்கடை எதிர்ப்பாளர்களின் கவனத்தை கவரக்கூடிய அளவில் பிராந்தி கலக்கப்பட்ட ஒரு குழம்பும் இத்துடன் பரிமாறப்படும். விடுமுறையின் ஒவ்வொரு நாளும் புது புது உணர்வு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். புதிய துப்பாக்கியை சோதித்தல், புதிய பூட்ஸை பழகுவது, இராணுவ பூட்ஸ் போல தோன்றும் புதிய மென்மையான பாதராட்சிகள் இவை. தண்ணீரால் நனைக்க முடியாத வேட்டை பையுடன் கூடிய புதிய மேலங்கியை அணிவது போன்ற அனுபவம் கிட்டும். இது எல்லாம் ஒருவித மென்சக்தி உண்டு. ஆட்கள் அதிகப்படியான ஓய்வு பெறுவர். விசேஷ வேட்டைகளுக்கு ஏற்பாடும் செய்யப்படும். எனது காரியங்களை நான் ஒழுங்காக செய்திருந்தால் சில சமயம் குளிர் மிகுந்த பனிமயமான காடுகளில் மான் அல்லது ரெக்கூன் வேட்டையாடுவதற்கு என்னையும் அழைத்து செல்வார்கள். அல்லது மனிதரிடையே பழகியிருந்தும் திடீரென்று வெறித்தனம் பெற்று திரியும் ஆண் பன்றிகளை சுடுவதற்கு டாம், பீட் இருவரோடு நானும் செல்ல அனுமதிப்பர். வேட்டையாட காடைகளும் சுடுவதற்கு வாத்துகளும் மரத்தில் அடிக்க அணில்களும் இருந்தன. விடுமுறையின் ஒவ்வொரு நாளிலும் அற்புதம் என்னும் ஒரே தன்மைதான் உண்டு. பாதி செத்து முற்றிலும் விரைத்து நாம் வீடு திரும்புவோம். சூட்டின் வேகமும் விருந்து கேளிக்கை ஆகியவற்றின் நறுமண கதம்பமும் நம்மை எதிர்கொள்ளும். நாம் தீ அருகே சென்று முதுகுப்புறத்தை நெருப்பில் காட்டியபடி நிற்போம். கைகளை உஷ்ணப்படுத்துவோம். இப்படி செய்தால்தான் பிறகு வெந்நீரால் அழுக்கை போக்கும்போது கைகளில் வேதனை ஏற்படாது. அப்புறம் புதிய பூட்ஸை உதறிவிட்டு சோர்வுற்ற பாதங்களை பழகிய மென்மையான காலணிகளை புகுத்துவோம். மெல்லிய கால்சட்டை அணிந்து மேசைக்கு சென்று கர்ம சிரத்தையாக சாப்பிடுவோம். இந்த நாட்களில் ஒரு பட்டாளம் தின்பதை விட அதிகமான உணவுப் பொருட்களை விழுங்கி மகிழ்வோம். முன்னால் உள்ளது எல்லாம் சாப்பிட்டு முடித்தது மேலும் அதிகமானவை வந்து சேரும். வெண்ணெய் நிறைந்த சூடான பிஸ்கட்டுகளுக்கு ஒரு முடிவே ஏறாது. ஊற வைத்த ஆர்டிக் சோக் கொண்டைகளும் முலாம்பழமும் தொடு சுவையும் பொருட்களுமே ஆகும். நாம் நம்மையே வலுக்கட்டாயமாக மேஜை முன்னிருந்து இழுத்து கொண்டு நகர்ந்தோம். அப்பொழுது கூட முன் யோசனையோடு நள்ளிரவில் சிறிது கொறிக்க உதவும் என்று கை நிறைய முந்திரி பழங்களையும் பை நிறைய மிட்டாய்களையும் எடுத்துக்கொண்டோம். நான் ஏன் தரை மீது அமிழ்ந்து விடவில்லை என்பது எனக்கு என்றுமே புலனாகாத விஷயம்தான். தாத்தா வழக்கம்போல் சிறிது கலாச்சாரத்தை என்னுள் திணிக்க முயன்றார்.
ஆனால் நான் அதிகமாக எதையும் கிரகிக்கவில்லை என்றே கருதுகிறேன். ஒரு கிறிஸ்மஸ் பாடல் கொண்டு அவர் என்னை தாக்கினார். அதுவும் பலனளிக்கவில்லை. ஏனெனில் அன்பர்கள் குரூச், கிராசிட், டைனி டிம் ஆகியோர் எனது கோஷ்டியை சேர்ந்தவர்கள் அல்லர்.